டேய் மதி, யாரு வருது பாத்தியா? பார்த்தேன். அவங்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை குத்துக்காதீங்க. பேசிட்டோம் தெகுட்டுற அளவுக்கு தேங்காய் பிஸ்கட்டை குத்த சமாளிச்சிருவான். அப்புறம் நான் செம்ம காண்டா ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்காக நம்மள தட்டி விட்டு போனார்ல, இனி நம்ம அவரை தட்டி விட்டுருவோம். என்னடா மூஞ்சி பாம்பு பட்டாசு கொளுத்துன மாதிரி அவ்வளோ கருப்பா இருக்குது. நான் மாம்சே இன்ஜினை கைட்டி கவின்னு இருக்கிற திட்ட வண்டியாண்ணா. டேய் டாக்டர் அம்மா வண்டி அது, ஈவினிங் டெலிவரி கொடுக்கணும். வெத்த பேசாம வேலையை பாடுறா. இப்ப என்னத்துக்கு எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கிறீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்க கிட்ட தான் வருவேன். இதுக்கு மட்டும் தனியா போக ஆரம்பிச்சிட்ட. அதே மாதிரி தனியா கிளம்பி உன் சாவகாசமே வேணாம். சரவணா, மிலிட்ரி சரக்கு 2 ஃபுல்லா கேட்டீங்களே, பெஸ்ட் போ. சரி விடு முதலாளி, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டான், என்ன பண்றது? 1000 தான் இருந்தாலும் அவன் யாரு? மக்கா பையன். நம்மளை விட்டா வர யாருக்கிறா முதலாளி அவனுக்கு? சரவணா நீ கவலைப்படாத, ஒரு நிமிஷம் இரு. என்ன அது? கிளாஸ். அடி செருப்பால எமப்பால நான் அவ்வளவு சொல்லி எதுக்கு அடிக்கிறா? குடிக்காதப்பா. டீ குடிக்கிற கிளாஸ்ரா, அத போய் எடுத்துட்டு வர. கபோர்ட்ல கண்ணாடி கிளாஸ் இருக்கு, அது போய் எடுத்தா. ஓ சரவணா, ஹவுஸ் ஓனர் 2 ஃபுல் வாங்கி வைக்க சொன்னாதமே, வந்துச்சா? எடுத்துன்னு போடா. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? அப்ப சரக்கு நமக்கு இல்லையா? எப்படி டோட்டலா அசிங்கப்படுத்துறான் பாத்தியா? நான் கூட சாரி கேட்கலாம் தான் பார்த்தேன். ஆனா சரக பார்த்தோன்னு இப்ப கேவலமா ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் சாரி கேட்கற மாதிரி இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாருங்க, இல்லைன்னா போங்க. சரவணா நல்லா டேய், இல்ல. இந்த மாசம் என் நகையை மூட்டு கொடுக்கணும்டாவன். ஏப்பா சரவணா, இருப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியா கொண்டு போய் சரக்கு கேட்டா வாங்கி தர மாட்டேன். அதெல்லாம் கேட்க மாட்டேன்பா, பஞ்சர் போட்டுன்னு பேசலாம் வா.